வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். ஹாய் நண்பா. மார்க்கெட் சரசரன்னு கீழே விழும்போது எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா அதுல கூட பணம் சம்பாதிக்க ஒரு வழி இருக்க தெரியுமா? ஆமாங்க, அதுக்கு பேரு தான் ஜாக்பாட் செட்டப். இது பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்ல பையர்ஸோட ஃபேவரட். இந்த செட்டப்ல வர ஃபாலிங் வெட்ஜ், புல்லிஷ் ஃபிளாக் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க இதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் தொடர்ந்து கீழே போயிட்டே இருந்தா என்ன பண்ணுவோம்? நம்மள பல பேர் பதட்டப்பட்டு கையில இருக்கிறத வித்துருவோம் இல்லையா? ஆனா இந்த கோட்ல சொல்ற மாதிரி ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் இத வேற மாதிரி பாப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு பயம் இல்ல, வெடிக்க காத்துட்டு இருக்கிற ஒரு அழுத்தப்பட்ட ஸ்ப்ரிங் மாதிரி. சரியான சமயத்துக்காக காத்திருப்பாங்க. ஓகே, இந்த பேட்டர்னுக்கு பேரு தான் ஜாக்பாட் செட்டப். கீழே விழற மார்க்கெட் எப்படி திடீர்னு ஒரு ராக்கெட் மாதிரி மேல போகும்? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? வாங்க இத ரொம்ப சிம்பிளா ஒரு சின்ன பையனுக்கு சொல்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம பிரிச்சு பார்க்கலாம். சரி, நாம சொன்ன அந்த ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, அது எப்படி அழுத்தப்படுதுன்னு முதல்ல பாப்போம். அதுக்கு பேர் தான் ஃபாலிங் வெட்ஜ். அதாவது விலை கீழே விழுந்துட்டே தான் இருக்கும், ஆனா விக்கிறவங்களோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அவங்க சோர்வடைகிற முதல் ஸ்டேஜ் இதுதான். இங்கதான் அந்த அழுத்தம் உருவாகுது. அப்போ ஃபாலிங் வெட்ஜ்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, மார்க்கெட் கீழே விழும், ஆனா முன்ன மாதிரி வேகமா விழாது. ஒவ்வொரு தடவை கீழே போகும்போதும் அதோட வேகம் குறையும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, விக்கிறதுக்கு ஆள் இல்ல, செல்லர்ஸ் காலி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். இங்க பாருங்க, இந்த ரெண்டு கோடும் கிட்ட கிட்ட வந்து ஒரு கோம்பு மாதிரி உருவாகுதா? இதுதான் க்ளூ. பையர்ஸ் உள்ளே வர சரியான நேரம் இதுதான்னு சொல்றதுக்கான முதல் சிக்னல். ஓகே, இந்த வெட்ஜ் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1, மார்க்கெட் புதுசா லோ பாயிண்ட்ஸ் உருவாக்கும். ஸ்டெப் 2, அந்த ஹை பாயிண்ட்ஸையும் லோ பாயிண்ட்ஸையும் சேர்த்து 2 லைன் வரைஞ்சுக்கணும். ஸ்டெப் 3, இப்ப பாத்தீங்கன்னா அந்த 2 லைனும் ஒன்னு நெருங்கி வரும். இந்த கேப் குறையுது பாத்தீங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான சிக்னல். செல்லிங் பிரஷர் குறைஞ்சிடுச்சுன்னு இது கன்ஃபார்ம் பண்ணுது. சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். இவ்வளவு நேரம் அழுத்தி வச்ச அந்த எனர்ஜி, அந்த ஸ்ப்ரிங் இப்ப ரிலீஸ் ஆக போகுது. இந்த பகுதிக்கு பேரு தான் த போல் அண்ட் ஃபிளாக், அதாவது கம்பமும் கொடியும். இப்ப பாருங்க, அந்த அழுத்தப்பட்ட ஸ்ப்ரிங் இப்ப வெடிக்குது. விலை அந்த மேல இருக்க கோட்டையை உடைச்சிக்கிட்டு ராக்கெட் வேகத்துல மேல போது பாருங்க. இதுக்கு பேரு தான் போல், அதாவது கம்பம். இவ்ளோ நேரம் டல்லா இருந்த மார்க்கெட் இப்ப பயங்கர பலத்தோட மேல திரும்புதுங்கிறதுக்கான முதல் சைன் இதுதான். இப்பதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வருது. இப்படி வேகமா மேல போனதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு சின்ன பிரேக் எடுக்கும், ஒரு கொடி மாதிரி லேசா கீழே இறங்கி வரும். இதுக்கு பேரு தான் ஃபிளாக். நிறைய பேர் இங்க தான் தப்பு பண்ணுவாங்க. ஐயோ மறுபடியும் மார்க்கெட் கீழே விழுதுன்னு பயந்துடுவாங்க. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வீழ்ச்சி கிடையாது, இது பலவீனமோ இல்ல. அடுத்த பெரிய ஜம்புக்கு முன்னாடி கொஞ்சம் எனர்ஜி சேகரிக்குது, அவ்வளவுதான். ஓகே, தியரி எல்லாம் போதும். இத வச்சு எப்படி ட்ரேட் பண்றது? வாங்க ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான பார்க்கலாம். ஏன் இந்த செட்டப் இவ்ளோ பவர்ஃபுல் தெரியுமா? ஏன்னா இது நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஒன்னு இல்ல 2 சிக்னல் நமக்கு கிடைக்கும். முதல்ல அந்த வெட்ஜ் ஓடையும், அப்புறம் அந்த ஃபிளாக் ஓடையும். இந்த 2 சிக்னலும் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கும்போது நம்மளோட நம்பிக்கை வேற லெவல்ல இருக்கும் இல்லையா? சரி, இதோ உங்களுக்கான சிம்பிளான 4 ஸ்டெப் பிளான். ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் சார்ட்ல ஃபாலிங் வெட்ஜ் ஃபார்ம் ஆகுதான்னு ஸ்பாட் பண்ணுங்க. ஸ்டெப் 2, வெயிட் பண்ணுங்க. விலை பிரேக் அவுட் ஆகி அந்த பவர்ஃபுல்லான போல் உருவாகிற வரைக்கும் பொறுமையா இருங்க. ஸ்டெப் 3, இப்ப ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நேரம். விலை அந்த ஃபிளாகோட மேல இருக்கிற லைனை உடைக்கும் போது ட்ரேட்ல என்டர் ஆகுங்க. ஸ்டெப் 4, ரொம்ப முக்கியம். உங்க ஸ்டாப் லாஸ அந்த ஃபிளாகோட கீழ்கோட்டுக்கு கொஞ்சம் கீழே செட் பண்ணி உங்க முதலீட்டை சேவ் பண்ணிக்கோங்க. சரி, நாம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இறுதியா நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பேட்டர்ன்ல சக்சஸ் ஆக உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ல விட ஒரு முக்கியமான விஷயம் தேவை. அது பொறுமை. ஆமாங்க, மார்க்கெட் விழும்போது பயந்து விக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா உண்மையான ஜெயிக்கிறவங்க பொறுமையா இருந்து சரியான சிக்னலுக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஒரு வேட்டைக்கார மாதிரி. அந்த ஸ்ப்ரிங் எப்போ வெடிக்கும்னு கரெக்டா பார்த்து அட்டாக் பண்ணணும். இப்போ உங்களுக்கு எல்லா சிக்னலும் தெரியும். இனிமே நீங்க சார்ட்ஸ் பார்க்கும்போது அடுத்ததா அழுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்ப்ரிங் எங்க இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? போய் தேடி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.